சிம்போசியம் வந்து எப்படி வந்து லாகின் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிம்போசியம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிம்போசியம் ஈவெண்ட்ஸ்ன்னு வந்து டைப் பண்ணுங்கள். சிம்போசியம் ஈவெண்ட்.comனு வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வந்தோன்னே சைடில் வந்து லாகின் ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. ரிஜிஸ்டர் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் நேமு, இமெயில் அட்ரஸு, ஃபோன் நம்பரு, காலேஜ் நேமு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும். அதுக்கப்புறம் லாகின் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து கிரியேட் ஈவெண்ட் போகணும். கிரியேட் ஈவெண்ட் போயிட்டு இப்போ வந்து சிம்போசியமில் வந்துட்டு கிரியேட் ஈவெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமாட்டி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஈவெண்ட் நேம் வந்து என்ன வைக்க போகிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் காலேஜோட லோகோ கொடுத்துக்கணும். இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் என்னென்னலாம் கண்டக்ட் பண்ண போகிறீங்கன்னு ஈவெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமாட்டி நீங்கள் என்ன காலேஜ் நேமு, எந்த டிபார்ட்மெண்ட் வந்து இதை அரேஞ்ச் பண்ணுறாங்க, அப்புறம் ஆஃப்லைன் மோடா ஆன்லைன் மோடா அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். எப்போ டேட், ஈவெண்ட் டேட் எப்போ வைக்க போகிறீங்கன்னு அதை வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமாட்டி இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் அடிஷ்னல் இருந்துச்சுன்னா அதுக்கும் ஈவெண்ட் நேம் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாட்டி உங்களோட கோஆர்டினேட்டர், ஒரு சப்போஸ் வந்து ஸ்டாஃப் பண்ணாங்கன்னா ஸ்டாஃபு, ஸ்டூடெண்ட் பண்ணால் ஸ்டூடெண்ட்டு, இன்னும் நிறைய பேர் சேர்ந்து பண்ணிங்கன்னா கீழே வந்து ஆட் கோஆர்டினேட்டர் கொடுத்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஓன் போர்ட்டல் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து யூஸ் அவர் போர்ட்டல் ரிஜிஸ்டர் லிங்க் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கன்ஃபார்ம் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு இமெயிலு, இன்ஸ்டாகிராம் யூஆர்எல் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். கிரியேட் வெப்சைட் கொடுக்கலாம். கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் பண்ணது வந்து சப்போஸ் ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணணும்னா எடிட் வெப்சைட் போகணும். அங்கே போயிட்டு இந்த இப்போ நீங்கள் பண்ணது வெப்சைட் தான் அது. இதில் வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து இப்போ மாற்றணும், ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், இந்த பேனர் வேணாம், அந்த அதுக்கு போல் வேறு ஏதாச்சும் பேனர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னா வேண்டாம், வெளியில் வந்துடலாம். நீங்கள் க்ரியேட் பண்ண வியூ வெப்சைட் போயிட்டு அங்கே போயிட்டு இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணது வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். வந்துச்சு. அதில் வந்து உங்கள் காலேஜோட லோகோ, இப்போ நீங்கள் பண்ண பேனரு, உங்கள் டேட்டு, உங்கள் காலேஜ் நேமு, என்ன டிபார்ட்மெண்ட் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அதோட டிஸ்கிரிப்ஷனு, சைடில் வந்து ஈவனோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அப்புறம் கோஆர்டினேட்டர். இந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கிரியேட் பண்ண வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அவ்வளோதான் சிம்போசியம் லாகின் ப்ராசஸ்.